தொடர்ந்து வாரிசு அடிப்படையில் தான் உங்களுக்கு எம்பி சீட் கிடைச்சது அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து அரசியலில் ஒரு ஆர்வம் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். கலைஞர் இருந்த காலத்திலிருந்தே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து ஆனால் என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் வந்து வரதா இருந்தால் அவர் வந்து ஒரு என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஒருவன் இருக்கிறேன், வேறு யாரும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். இன்ஃபேக்ட் எங்கள் சித்தப்பா யாராக இருந்தாலும் வந்து அவர் அதுதான் சொல்லுவார். அவர் அதற்கு பிறகு வந்து அவர் ஒரு 2011 அந்த காலகட்டத்தில் வந்து தேர்தலில் போட்டியிடாமல் இருந்த பொழுது அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. அப்புறமா 2016 வந்து நான் வந்து அதாவது தளபதி அவர்கள் அப்போ தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அந்த பயணம்லாம் செய்கிறப்போ நானும் வந்து அந்த பயணங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதில் வந்து போய் பார்த்து அதில் ஒரு ஈடுபாடு வந்து தான் வந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவித்தேன். அப்போ வந்து அண்ணா நகரில் வந்து நான் என்னுடைய விருப்ப மனுவும் போட்டிருந்தேன். ஆனால் அப்பொழுது வந்து எனக்கு அது மறுக்கப்பட்டது. அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருங்க, உங்களுக்கு எப்போ பயன்படுத்திக்கணுமோ அதை நான் வந்து பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் அதுக்கப்புறமா தொடர்ந்து பயணித்தேன். ஸோ வாரிசு அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா 2016 கொடுத்துருக்கணும். இருந்தாலும் அந்த டைமில் யாரும் கொடுக்காதது ஏன் அப்படின்றது யாரும் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறமா திருப்பி ஏதாவது ஒரு வாய்ப்பு இப்போ அதுக்கப்புறமா வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறப்போ நீங்கள் கொஞ்சம் டாக்டராக இருக்கீங்க, கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, அதனால் நீங்கள் லோக்சபாவில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர் எனக்கு ஒரு பணியை கொடுத்தார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது, எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது மக்கள் பிரச்சனைகளை நமது நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த பணியை நான் திறம்பட செய்து கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது எங்களுடைய தலைவர் அவர்களிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அதுக்கு இது இப்போ வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் சொல்லுவாங்க, நீ வந்து உங்கள் அப்பா வந்து அரசியலில் இருந்தார், நீயே வந்து அந்த கட்சியில் போய் சேரல அப்படின்னா அந்த கட்சியின் மீது மற்றவங்களுக்குலாம் எப்படி நம்பிக்கை வரும்? நீயும் போய் அதில் பயணிச்சாதானே வந்து அந்த கட்சியின் கொள்கைகள்லாம் வந்து ஒரு உறுதியான நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்றது வருவாங்க, அண்ட் புதுசாகவும் வருவாங்க. அண்ட் புதுசாக வந்தவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இது வாரிசுகளுக்கு மட்டும் கொடுக்கப்படுவது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்தாக தான் நான் பார்க்குறேன்.